ஐபிஎல் டீம்ஸ் 2025க்கான மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிற டாப் 5 முக்கியமான வீரர்கள் யாருங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் ரீடென்ஷன்ஸை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் வந்த அப்டேட்ஸ் படி மேக்ஸிமம் ஒரு டீம் 4 பேர் வரைக்கும் ரீடென்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா 2 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆர்டிஎம் பண்ண முடியுங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்திருக்குது. ஸோ அப்படி பார்த்தா பல டீம்ஸோட முக்கியமான பல வீரர்கள் ரிலீஸ் ஆக இருக்காங்க. அப்படி ரிலீஸ் ஆக போகிற டாப் 5 பிளேயர்ஸ் யாருங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது ஃபாஃப் டு பிளஸிஸ். 40 வயசை தாண்டின சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த பிளேயர். ஃபியூச்சரை ஆர்சிபி டீம் கன்சிடர் பண்ணும் பட்சத்தில் கேமரூன் கிரீன், வில் ஜாக்ஸ் மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர்களை தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஃப் டு பிளஸிஸை கட்டாயம் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது சிஎஸ்கேவுக்காக விளையாடுற இங்கிலாந்தை சேர்ந்த மொயின் அலி. 37 வயசை தாண்டியாச்சு. சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பத்தி ராணா, டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா மாதிரியான பிளேயர்களை தான் ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால மொயின் அலியை இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கவர் ரவிச்சந்திர அஸ்வின். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ரிட்டென்ஷன் ஆர் ஆர்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஜெய்ஸ்வால், பட்லர், போல்ட், சஹல், சாம்சன், ஹெட்மயர்னு பல முக்கியமான பிளேயர்கள் அவங்க டீமில் இருக்கிறதால ரவிச்சந்திர அஸ்வினை ரிட்டென்ஷனோ இல்லை ஆர்டிஎம்மோ பண்ண முடியாது. ஆனால் கடந்த ஒரு சில வருஷங்களில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு முக்கியமான ரோல் பண்ணதுனால அவர் அது மறுபடியும் ஆக்ஷனில் வாங்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 36 வயசான கிளென் மேக்ஸ்வெல். ஆர்சிபி டீமில் எப்படி ஃபாஃப் டு பிளஸிஸை ஏஜ் காரணமாக ரிட்டென்ஷன் பண்ண முடியாமல் போகுமோ அதே மாதிரி தான் இவரையும் ரிட்டென்ஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ ஆர்டிஎம் ஆப்ஷனில் வாங்க யோசிப்பாங்க. ஆனால் ஆக்ஷன் டேயில் என்ன நடக்கும்னு யாருமே கணிக்க முடியாது. ஸோ இவரையும் வாங்குறது கஷ்டம். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது 2022 மெகா ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் டீமால் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட இஷன் கிஷன் தான். லாஸ்ட் இயர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இது மட்டும் இல்லாமல் எம்ஐ டீமில் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா மாதிரியான இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கும்போது இவரை ரிட்டென்ஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. இதுவரை நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே ஒரு கணிப்பு தான். எந்த ஐபிஎல் டீம் எப்படி யோசிப்பாங்கன்னு யாராலையும் சரியாக சொல்ல முடியாது. இவங்களை தவிர எந்த முக்கியமான பிளேயர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.